ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட கடைசி வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 98,513 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 47.04% வந்து இருந்துட்டுருக்கார் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து பண்ணிட்டுருக்காரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி ஓட்டிங்ஸ்லேயும் பட்டியை கிளப்பிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47% அப்படிங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. என்ன பாதிக்கு பாதி 6 பேரில் இருக்காங்கன்னா அதில் ஒரே ஒரு ஆள் 50% வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் சௌந்தர்யா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 39,540 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.88% இருந்துட்டுருக்காங்க சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் அஃபிஷியல் போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் லீடிங்கில் இருக்கிற மாதிரியும் முத்துக்குமரன் செகண்ட் பொசிஷனில் இருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுகிறது. பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கேயும் முத்துக்குமரன் தான் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருக்காப்பில்லையா. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26,082 ஓட்டுகளாகும். நான் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.45% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எப்படி வந்து விட்ட இடத்த வந்து பிடிக்கிறாரோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து விட்ட இடத்த பிடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இட்ஸ் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இவ்வளோ தான் வந்து வாக்குகள் தான் வாங்கிட்டு இருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில். இடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாறினார். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் பேக் டு தி ஃபார்ம் மாதிரி வந்து இருந்துட்டுருக்காரு. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ஜாக்லின், அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,592 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.83% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூட மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா ஜாக்லின் எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் விஷாலெல்லாம் மேலே இருக்காங்க, ஜாக்லின் அவர்கள் கீழே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக வந்து இருந்துகிட்ருக்கு. சொல்லப்போனால் 20,000 வாக்குகள்லாம் வந்து ஒரு வாக்குகளே கிடையாது அன்அஃபிஷியல் போல இருந்து பார்க்கும்போது. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் பவித்ரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12,867 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.14% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு வீக்கில் எப்படி ஓட்டிங்ஸ் வந்து எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்களோ 5,000 10,000 அந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க பவித்ரா ஜனனி அவர்கள். ஒருவேளை மிட் வீக் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் நம்முடைய ரயான், அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11,848 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.66% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இந்த மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஃப்லாம் சூப்பராக வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். சொல்லப்போனால் ஒரு நல்ல பிளேயர். இவரெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வந்திருந்தாருன்னா வெறித்தனமாக வந்திருந்திருக்கும். பட் வைல்டு கார்ட்லேயே வந்திருந்தால் கூட வெறித்தனமாக பண்ணியிருந்திருக்க முடியும். ஆனால் கம்ஃபர்ட் ஜோன் போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி அவரே ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் 10வது வாரம் அட்லீஸ்ட் 10வது வாரம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் நான் யார் அப்படின்றத நிரூபிச்சிருக்க முடியும், மற்றவங்களுடைய முகத்திரைகளை கிழித்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து நம்பிட்டுருக்காரு. பட் என்னென்னா கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட், ஓகேங்களா. மனசு இந்த விஷயத்தை வந்து சொல்லி புலம்பிகிட்டே இருக்காரு. குறிப்பாக வந்து மற்ற ஆட்கள்லாம் உள்ளர வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஆரம்பிச்சிருந்துருக்கணும், ரொம்ப கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பார். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ஆரம்பித்தார். ஸோ அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் வந்து கிடைக்கிது, ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து கிடைக்கிது. எப்போ அப்படின்னா அந்த டிடிஎஃப் அப்படிங்கிற வாரத்தில் மட்டும்தான். ஸோ அது வந்து அவரால் ஈஸியாக உணர முடியுது. ஏன்னா அவ்வளோ பாராட்டுக்கள் வருது, அவ்வளோ கைத்தட்டல்கள் வருது, உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நீ வந்து ஒரு டாஸ்க் பீஸ்ட்ரா அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ காலங்கள் வந்து எடுத்துக்கிறது கொஞ்சம் லேட் தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால். இப்போது இந்த மனுஷங்கிட்டேருந்து நம்ம ஒன்று கற்றுக்கணும் ரயான்கிட்டேருந்து. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தான் திறமைகள் இருந்தாலும், என்ன தான் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். சீக்கிரமாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய தடுமாற்றங்கள், அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து நகர்ந்துட முடியும். நீங்கள் லேட்டாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா முதல் கொஷினே வந்து இது பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி வரும். லேட்டாக ஆரம்பித்து அதில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்களை
அதை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அது எது வேணா இருக்கட்டும், நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா படிங்க, இல்லை வந்து உங்களுடைய ட்ரீமை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணிக்கோங்க, ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருக்கா அதை பண்ணுறீங்களா பண்ணுங்கள். பட் சீக்கிரமாக ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப லேட்டாக பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் ரயான் மாதிரி ஒரு காலத்துக்கு அப்புறமா உட்காந்து யோசிக்காதீங்க. ஸோ அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் லேட் ஸ்டார்ட் தான், கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பிகின் பண்ணியிருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்துருக்க முடியும். ஸோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு புலம்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதனால் இருக்கக்கூடிய டைமிங்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டு சீக்கிரமாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வெறித்தனமாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறத சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரி, ஓகே, நம்ம வந்து டாப்பிக் விட்டு எங்கேயும் அப்பார்ட்புறம் போயிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நல்ல விஷயம் தானே. ஸோ அதனால் நல்ல விஷயத்தை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றது மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீடிங் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் வந்து லீட் பண்ணுறாங்க அஃபிஷியலில், வேறு மாதிரி இருக்குது அஃபிஷியலுக்கும் அன்அஃபிஷியலுக்கும் அப்படின்லாம் கதை விடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, சரிங்களா? ஸோ அன்அஃபிஷியலில் வரக்கூடிய ஓட்டிங் முடிவுகளில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓகேங்களா, ஒரு 95% வந்து அதுதான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சீசன்களில் அர்ச்சனா தான் வெற்றி பெற்றாங்க. அந்த சீசன்லேயும் அர்ச்சனா அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சீசனில் வந்து அசீம் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார். அந்த சீசன்லேயும் அன்அஃபிஷியல் போலில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வாக்குகள் வந்து இருந்தது. அதுக்கு முன்னாடி சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரி அர்ஜுனன் வந்து 5ஆவது சீசனில் ராஜு, ஓகேங்களா, ராஜு. ஸோ அவருக்கும் அதே மாதிரி தான் வந்து நடந்தது. ஸோ அதனால் நம்பாதீங்க, மீன்ஸ் அன்அஃபிஷியலையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். இது வந்து ஃபேக் கிடையாது அப்படின்றது தான். ஸோ இப்போது நிறைய பேர் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, அன்அஃபிஷியல்னால் வந்து அங்கே மேனிப்புலேட் பண்ணிட்டு முடியும். மேனிப்புலேட் மீன்ஸ் உங்களுடைய ஓட்டிங்ஸை வந்து மாற்றிட முடியும். இப்போ முத்துக்குமரனுக்கு வந்து கபான்னு ஒரு 50,000 வாக்குகளை வந்து ஏற்றி விட்டுடலாம், சௌந்தர்யாவுக்கு ஒரு 20,000 வாக்குகளை ஏற்றலாம், 30,000 வாக்குகளை ஏற்றலாம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 4 தடவை உள்ளார போகிறீங்கன்னா 4 தடவை ஓட்டிங்ஸ் போடலாம். அது வேணால் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி ஏற்றுறதா இருந்தால் எல்லா ஃபேன்ஸு தான் ஏற்றுவாங்க. புரிந்துக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பவித்ராவுடைய பிஆர் கூட தான் வந்து ஏற்றி விடலாம், என்ன இதில் தப்பு இருக்குது? ரயான் கூட தான் வந்து ஏற்றி விடலாம், ரயானுடைய ஃபேன்ஸோ இல்லை அவங்களுடைய பிஆர் ஒர்க்ஸை யார் வச்சுருக்காங்களோ அவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து கன்சிடரேஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓட்டிங் முடிவுகள், இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வாக்குகள் வந்துருக்கு அப்படின்றத கன்சிடரேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அஃபிஷியலாக போய் யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுங்க. இப்போ சௌந்தர்யா அன்அஃபிஷியலில் வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்னா இங்கே பார்த்துட்டு போய் அங்கே ஓட்டு போடுங்க. முத்துக்குமரன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு, சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு, பரவாயில்ல போட தேவையில்லை அப்படி யோசிக்காதீங்க, அங்கே அஃபிஷியலில் போயிட்டு போடுங்க, ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய ஓட்டிங்ஸ் அங்கே கன்வெர்ட் ஆக போகிறதில்ல, அங்கே இருக்கக்கூடிய ஓட்டிங்ஸ் இங்கே எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ முதல்ல வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் அஃபிஷியலாக ஓட்டிங்ஸ் போடுங்க அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். ஓகே கைஸ், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.